நீ சொல்றத பார்த்தா இப்ப நேரம் என் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லுவ போல இருக்க. நிச்சயமா. என்னது? ஆமாங்க, பெத்த புள்ளைய காணோன்னு உங்க அம்மாவும் அப்பாவும் அங்க துடிச்சு போயிருப்பாங்க. நான் சொல்றத கேளுங்க. இப்ப நாம அங்க போய் அவங்க ஆசீர்வாதம் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாண கோலத்துல அவங்கள பார்த்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும். என் வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன மரியாதை பண்ணுவாரு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன்ன வெட்டி போடுவாரு, என்ன கட்டி போடுவாரு. வெட்டுட்டோங்க. உங்க கண்ணு முன்னாடியே உங்க மனைவியா சாகுறேன், பரவாயில்ல. ஆனா நாம இப்ப உங்க அப்பா வீட்டுக்கு போயே ஆகணும். சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. உன் வீட்டில் பட்டும் உனக்கு புத்தி வரல, என்ன பண்றது? அதெல்லாம் கிடையாது, என் வீட்டுக்குலாம் போக முடியாது. போகலாம், உனக்கா என் வீட்டுக்கு போகலாம். அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். போதுமா? என்னங்க? நீ தானே வீட்டுக்கு போகணும்னு சொன்ன, இப்போதுக்கு பயம்? வா. வாங்க ஐயா, உள்ள வாங்க ஐயா. பெரிய ஐயா இருக்காரா? இருக்காங்க, உள்ள போங்க. வா. நில்லுங்க. ஏய் வாட்ச்மேன், கண்டவங்கள உள்ள விட்டுட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை. அடி செருப்பால என் பையனை ஏமாத்தி மயக்கி கட்டிக்கிட்டு பெருமையை காட்ட வந்திருக்கியோ? கண்ட கழுதைகளோட என்னடி பேச்சு? அப்பா. என்னடா அப்பா, பெத்தவங்களை மதிக்காம திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கோபம் போயிடும் நினைக்கிறியா? அப்பா, நாங்க ஒன்றும் உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரல. என் ஒய்ஃப் சொன்னாலேன்னு தான் வந்தேன். ஓஹோ, இத்தனை வருஷமா வளர்த்த பெத்தவங்களை பார்க்க இப்ப கட்டிட்டு வந்திருக்கிற இந்த பொண்டாட்டி சொல்லணுமோ? ஏண்டா, எந்த மூஞ்சியை வச்சுட்டா இங்க வந்த? நீ கட்டிட்டு வந்திருக்கேவ யார் தெரியுமா? என்னோட பரம எதிரி ஆர்கே இருக்கானே, அவனோட தங்கச்சி மக. ஏன் விருப்பத்துக்கு எதிராக என்ன மதிக்காம இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, நீலாம் என் மகனடா? நீங்க இப்படிதான் சொல்வீங்க எனக்கு நல்லாவே தெரியும். முதலே இவகிட்ட சொன்னேன், இவதான் கேட்கல. ஏங்க, அப்பா அம்மா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நமக்கு வேண்டியது அவங்க ஆசீர்வாதம். ஆஹா, போதுண்டி. நீ நல்லவன் பேர் எடுக்க பாக்குறியா? இந்த நாடகம்லாம் இங்க வேண்டாம், முதல்ல வெளியில போ. அம்மா, என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு, அவகிட்ட இப்படியா பேசுறது? ஆமாண்டா, பொண்ணுதான். ஆனா என் கண்ணுக்கு பேய் மாதிரி தெரியறாளே. ஏண்டி கண்டவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம உள்ளவா. டேய், நானா விரட்டி அடிக்கிறதுக்குள்ள நீங்களா போயிடுங்க. போங்கன்னு சொல்றேன் இல்ல. இன்னும் பார்த்து நின்றதா என்னடா அர்த்தம்? இனிமே என் முகத்திலே முழிக்காத, போடா.
மாசம் வயித்துல சுமந்து பெத்த மக என் வயித்துல நெருப்பள்ளி போட்டு போறானாங்க. என்ன ஏசி சார், மைன்யூட்டா திட்டத்தை தீட்டிட்டு ஒரு நிமிஷத்துல 1 மினிட்ல கோட்டை விட்டுட்டீங்களே. நான் நினைக்கவே இல்ல சார் அர்ஜுன் இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா நடப்பான்னு. என்ன எதிராளிக்கு சர்டிபிகேட்டா? ஏன் சார், திருடன் 8 அடி பாஞ்சா போலீஸ்காரன் 16 அடி பாய்வான்னு சொல்லுவாங்களே, என்னாச்சு அதுக்கு? அர்ஜுன் கில்லாடி, இன்ஃபேக்ட் கில்லாடிக்கு கில்லாடி நான் உங்களுக்கு வார்ன் பண்ணேனா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க டபுளி கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் சார். போங்க சார், கோட்டை விட்டுட்டீங்க. சார் நான் என்ன சார் பண்றது? உங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே எங்க ஆளுங்களை வச்சு எல்லா செக் போஸ்ட்லயும் செக் பண்ணேன். போதா குறைக்கு நான் வேற செக் பண்ணேன். எப்படியோ போயிட்டானே. எப்படி போனா? பறந்து போனானா? இல்ல தோண்டிக்கிட்டே பூமிக்கு அடியில போனானா? இல்ல ஒருவேளை பீச் பக்கமா போய் அங்க இருந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டே போனானா? நீங்க வேற எப்படியோ போனான்னு போயிட்டான் சார். நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டான் சார். வரான் என் பார்ட்னர், புள்ளைய பெத்தவன், பத்திக்கிட்டு வரான் புயலாட்டம். வாவிஜி உட்காரு. உட்காரு. வரவேற்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்னை நம்பினேன் பாரு, என்னோட நிலைமையை பாரிப்ப. கேளுங்க. என்ன ஊவும் ஏசி சார், ஏதோ பிளான் போடுறேன்னு சொன்னீங்களே, கடைசியில ஓட்ட விட்டீங்களே. விஜி, இப்ப கூட சார்ட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணாரு. திட்டத்தெல்லாம் கரெக்டா தான் போட்டோம். என்னடா பண்ண முடியும்? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிட்டான். டேய், யானைக்கு அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் நாம மத்தவங்களுக்கு சொல்ற சாக்கு எனக்கே சொல்றியா? டேய் நிறுத்துற. என் பையன் என் வீட்டுல இருந்தாலாவது அவன் ஏன் கண்ட்ரோல்ல இருந்திருப்பான். உன்னை நம்பி இடத்த மாத்தினேன் பாரு, இப்ப நான் கதற வேண்டி இருக்கு. டேய் பதறாதடா, நீ முதல்ல கொஞ்சம் காமா பேசு. என்னத்த காமா பேசுறது? அஃபெக்ட் ஆனது நான்டா, உன் பையன் இல்ல. என் பையன் போனான், ஒரு பொண்ணை இழுத்துட்டு போனான், ரிஜிஸ்டர் ஆபீஸா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நேர மாலையோட என் வீட்டு வாசல்ல வந்து நின்னான்டா. எங்கடா வந்தேன்னு கேட்டா, ஹலோ நான் உன்னை பார்க்க வரல, என் பொண்டாட்டி சொன்னான்னு தைரியமா என்கிட்ட பதில் சொல்றான்டா. சரி விடுறா, பாத்துக்கலாம். என்னத்த பாத்துக்கிறது? அவங்க எப்படி குடும்பம் நடத்துறாங்கன்னா. விஜி, இந்த சிச்சுவேஷன்ல யாரா இருந்தாலும் இப்படித்தாண்டா வேதனைப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளு, முழுசா கேளு. யாருக்கும் இப்படிதாண்டா ஆத்திரம் வரும். ஆனா ஆத்திரப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இது பாரு, உன் பையன் அவளை தான் கட்டிக்குவேன் முடிவு பண்ணிட்டான். அவனை எங்க அடைச்சு வச்சிருந்தாலும் இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்திருக்கும். சார் அவங்க 2 பேருமே மேஜர், கல்யாணமும் பண்ணிட்டாங்க. இனிமே சட்டப்படி அவங்கள நாம எதுவுமே பண்ண முடியாது. டேய், சார் சொல்றதும் சரிதான். நம்ம தான் இனிமே பொறுத்து போகணும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. மோகம் முடியட்டும். உன் பையன் தானா வந்து உன் காலில் விழ போறான். பார்ட்னர், என் பையன் காலில் விழறது இருக்கட்டும். அவன் கல்யாணத்துக்கு துணை போனானே அந்த அர்ஜுன், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? இன்னொரு ப்ரமோஷன் கொடுக்க போறியா? சார் கவலையே படாதீங்க, நான் அந்த அர்ஜுன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கேன். ஆமா, 2 கண்ணை வச்சுக்கிட்டே என் பையனை ஒண்ணும் பண்ண முடியலையா? ஒரு கண்ணை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? பார்ட்னர், எந்த நேரத்திலையும் எந்த கேஸ்லயாவது அவனை உள்ள தள்ள நான் சந்தர்ப்பத்தையும் சாட்சியையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு சீனு சார் தான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவன் உங்க ஃபேக்டரியில ஒர்க்கர். இந்த பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ அதை சீக்கிரம் பண்ணி தொலைங்க. பேசு சார். அவனை மன்னிச்சிருங்க, பெத்த மனசா பத்தி எரியுது, அதான் ஹார்ஷா பேசிட்டான். இந்த அர்ஜுன் விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ நான் செய்ய தயாரா இருக்கேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. வரேன் சார். ஏண்டா ஆர்கே, சட்டத்தை நான் என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நீ என்ன செஞ்சாலும் உனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுடா. உன் ஜாதகம் டாப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டம் உன் சைட்ல இருக்கு. ஒரு கல்லை நான் விட்டு எறிஞ்சாலும் பதிலுக்கு பாறாங்கல்லாம் என் தள்ள வந்து விழுது. என் பார்ட்னரே என்னை திட்டிட்டு போற அளவுக்கு. ஆனா என்னைக்கும் காலம் உன் பக்கம் இருக்காது தம்பி.
மாறும். மாறுற அன்னைக்கு உன் மண்டை பேந்துருண்டா. அதை நான் பார்க்கத்தான் போறேன். போச்சு, எல்லாம் போச்சு. நான் அவளுக்காக பண்ண பூஜை பிரார்த்தனை எல்லாம் வீணா போச்சு. அவ கண் கலங்காம இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அவ என்ன கண் கலங்க வச்சுட்டு போயிட்டா. அத்தை, அழாதீங்க அத்தை. அழாம என்ன பண்றது? உனக்கு தெரியாது, நான் அவளை எவ்வளவு ஆசை ஆசையா வளர்த்தேன். பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்தேன். அவ என்ன திட்டுறப்பெல்லாம் கூட பெருமைப்பட்டிருக்க. அண்ணன் தப்பு பண்றச்சு தட்டி கேப்பாளே. இப்ப அவளே தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறாளடி. எனக்கு இப்ப துக்கம் நெஞ்சு அடைக்குது. இந்த துக்கம் ஆறவே ஆறாதுடி, ஆறவே ஆறாது. அம்மா, இப்ப யார் நினைச்சு அழுவுற? செத்து போனாலே உன் பொண்ணு, அவள நினைச்சா? ஏமா, அவளதான் அன்னைக்கே தலைமொழிட்டல. அந்த ஓடுகால எக்கேடாவது கெட்டு போட்டுமா? அவளை நினைச்சு ஏமா அழுவுற? இத பார், அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. என்னடா, பெத்த வயிறு பத்தி எரியுதடா. என்னமா பேசுற? அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா, மாமாவுக்கு எதிரியா இருக்கிற வீட்டுல கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா தாலியும் கழுத்துமா நம்ம முன்னாடியே வந்து நிப்பா. அப்போ மாமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரே, அவர் பேச்சுக்கு என்ன மரியாதை? அவர் முகத்துல எப்படி முழிக்கிறது? எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர்கிட்ட போய் பேசுறது? நான் உன் தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ என்னடாடா உன் மாமனாரை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேடா. எனக்கு வேற என்ன கவலை? ஓஹோ, பாசமுள்ள தங்கச்சி எவன் கூட ஓடி போயிடுச்சு நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? இல்ல, அவ என் தங்கச்சி இல்ல. அவ எக்கேடாவது கெட்டு போட்டோம், அவ செத்தே போட்டோம். இப்படி ஒரு கல்யாணத்தை அவ பண்ணிக்கிட்டான்னு மாமாவுக்கு தெரிஞ்சது நம்மள மதிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை அவர் ஒதுக்கி வச்சிருவாரு. இப்ப எங்க அப்பா பத்தி என்னங்க பேச்சு? பாவம் அத்தை, அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தாம மேல மேல பயமுறுத்துறீங்களே. வாயை மூடிட்டு ஒரு ரூமுக்கு போ. போடே. எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிட்டு எப்படியாவது போங்க, நான் போறேன். இத பாருமா, நீ அப்புறமா அழு. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. நீ என்னடா சொல்ற? என் பொண்ணு அவளை தலை முழுக சொல்றேன். அவளுக்காக என் மாமாவோட அன்பையோ பாசத்தையோ முக்கியமா அவர் பணத்தை இழக்க நான் தயாரா இல்ல. புரிஞ்சுதா? அட பாவி, கூட பிறந்தவளை விட மாமனாரோட காசுதான் முக்கியங்கிறானே. கோவத்துல நான் திட்டினா கூட என்ன சமாதானப்படுத்துவான்னு நினைச்சேன். அதை விட்டுட்டு மாமனாரோட காசுதான் முக்கியம் அலையிறானே. காசு கண்ணதான் மறைக்கும்னு சொல்லுவாங்க, பாசத்தையும் மறைக்குமா? ஆட்டோல போறது கட்டுப்படி ஆகாது. நடந்து போறதுக்கு ஹெல்த் இடம் கொடுக்கல. சோ ஏதாவது ஒரு டூ வீலர் கிட்ட லிஃப்ட் கேட்க வேண்டியதுதான். இந்தப்பா அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் கொஞ்சம் லிஃப்ட். இந்த வயசான காலத்துல லிஃப்ட் ஒர்க்கடா, போமா. ஏன்பா, இளவயசா இருந்தா தான் லிஃப்ட் கொடுப்பியா? ஆமா, போமா. மனித நேயமே இல்லாம போச்சு. ஒரு சீனியர் சிட்டிசனை இப்படி போட்டு அலைய வைக்கிறானுங்களா? ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு லிஃப்ட் பா. அர்ஜுன் 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 பாத்திருந்தா கண்டிப்பா ஏத்திட்டு போயிருப்பான். என்னங்க, அண்ணா வரான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. ஹேய் அர்ச்சனா. அண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? அத நான் கேட்கணும். நியூலி மேரிட் கப்பிள்ஸ், சொல்லுங்க, மேரேஜ் லைஃப்ல எப்படி இருக்கு? உங்க புண்ணியத்துல சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜெயிச்சது உங்க காதல், உங்களை வாழ வைக்கிறது கடவுள். என்ன அசோக், புது வீட்ல எப்படி இருக்கு? நீங்க பார்த்த வீடாச்சே, சௌரியமா இருக்கு. புது வீடு, புது சம்சாரம், கலக்கறன்னு சொல்லு. இந்த பாருங்க,
வாழ்க்கை பூரா நீங்க 2 பேரும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். ஓகே அசோக், எப்படியும் உங்க அப்பா உன்னை ஏத்துக்கல, ஹனிமூனும் முடிஞ்சாச்சு, வாழ்க்கை ஆரம்பிக்கணுமே. என்ன ஸ்டெப் எடுக்க போற? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வேலைக்கு போறேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன். வெரி குட், அப்படிதான் இருக்கணும். பரவாயில்ல அர்ச்சனா, நல்ல மாப்பிள்ளை தான் பிடிச்சிருக்கேன். சரிண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். நான் ஏன் கையால உங்களுக்கு சமைச்சு போடணும். டெஃபினட்டா வருவேன். ஓகேவா? அசோக், என் தங்கச்சியை கண் கலகாம பாத்துக்கோ. ஏன்னா வழக்கமா இந்த காதல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஃபேஸ் பண்ண முடியாது, உடனே கோவம் வரும். புருஷனுக்கு பொண்டாட்டி மேலேயோ இல்ல பொண்டாட்டிக்கு புருஷன் மேலேயோ தான் கோவம் வரும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம பாத்துக்கோ. ஓகே ஓகே. மத்தபடி உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண நான் ரெடி. பட்டா? பாய் அர்ச்சனா. ரொம்ப தேங்க்ஸ். பாய். இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? இதை விடக்கூடாது, பாத்துக்குவோம். என்னங்க வாசலே பாத்துட்டு இருக்கீங்க? பேர் சொல்ல ஒரு புள்ள பெற்றிருக்கும்ல, அவன் வரானான்னு பாக்குறேன். இத பாருங்க, நம்ம பையன் மேல எந்த காலத்துலயும் சந்தேகப்படக்கூடாது. அந்த ஆண்டாளமா எதையாவது சொல்லிட்டே இருக்கோம், அதை நம்பி நம்ம பையன்கிட்ட கோமா பேசாதீங்க. அந்த ஆண்டாளமா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. உண்மையா பொய்யான்றது உன் மகன் வரட்டும், அப்ப தெரிஞ்சிடும்.